Hey guys, welcome back to Yashwant's scribbling. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். எதோட அன்பாக்சிங் கேட்டிங்கன்னா ஒரு புது எக்கோ ஷோ வந்திருக்கு. எக்கோ ஷோனா ஒன்றும் இல்லை, அலெக்ஸாவோட எக்கோ ஷோ. அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ ஷோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எக்கோ ஷோ 8HD ஸ்மார்ட் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் தந்துருக்காங்க எப்படி இருக்குன்னு. சைடில் அப்படியே திருப்பினீங்கன்னா 8HD ஸ்க்ரீன் தந்துருக்காங்க. கேமரா வித் பில்ட்இன் கவர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 5.5mm ஆடியோ அவுட், ப்ளூடூத், அதுக்கப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா இது தந்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன இது யூடியூப், அமேசான் ப்ரைம் மியூசிக் இதெல்லாம் சப்போர்ட் ஆகும் தந்துருக்காங்க. சுச்சு டிவி கூட தந்துருக்காங்க, சப்போர்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி அப்படியே என்னென்ன இது தந்தா என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அது சொல்லியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணால் ஓகே, இது வந்து ஒரு கேரியேஜ் மாதிரி இருக்குது. எங்கே வேணாலும் காம்பேக்டாக தூக்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அமேசான் அந்த ஸ்மைலி சிம்பிள் போட்டு ஒரு தூக்கிட்டு போகிற கேஜ் மாதிரி இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கோ இருக்குது, எக்கோ ஷோ. ஸோ இது எடுத்து பார்க்கணுன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. வெயிட் இருக்குது, வெயிட்டே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. முன்னாடி ஸ்க்ரீன் அந்த டேப்லெட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, 8HD ஸ்க்ரீனு. ஸோ பாக்ஸ் உள்ள வேறு என்னென்ன இருக்குன்னுலாம் பார்க்கணுன்னா இதை தூக்கி வச்சிடலாம். பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு மேனுவல் மாதிரி தந்துருக்காங்க. மேனுவல் தான் நினைக்கிறேன். ஆமாம், பெருசாக அதனால மேனுவல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஓகே, இது வந்து என்னென்னலாம் டாஸ்க் பண்ணோம், ப்ளேனா ப்ளே எப்படி ஆன் பண்ணுறது அது போல். இது வந்து அடாப்டர் இருக்குது. ஸோ ஒரு நல்ல லாங்கான ஒயர் தான் தந்திருக்காங்க. அடாப்டரும் பார்த்தீங்கன்னா 30 வால்ட்ஸ் இது இருக்குது. அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம லேப்டாப்லாம் இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணுற போர்ட் மாதிரி இருக்கா. ஆனால் இது லேப்டாப்க்கு யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா பார்த்துடலாம் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னா. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டோ நாட் டிஸ்டர்ப் பட்டன் இருக்குது. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோ நாட் டிஸ்டர்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு வால்யூம் அப்பு டவுன் பட்டன் இருக்குது. நீங்கள் வால்யூம் அப் டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து பில்ட்இன் கவர், அவங்க சொன்ன மாதிரி கேமராவுக்கு எப்போல்லாம் எனக்கு கேமரா வேணுமா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அந்த போர்ட் இருக்குது. சார்ஜ் பண்ண முடியாது, யூஎஸ்பி, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்லாம் அதுக்கு போடுற போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கேபிள்லாம் போட்டுட்டு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டே அமேசான் ப்ரைம்னு வரும், எக்கோன்னு வரும். இப்போ வந்து நான் வந்து இது கொஞ்சம் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், அது நான் காட்டல. நல்லா செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதை மட்டும் நான் காட்டல. ஸோ பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் திரும்ப நியூஸ்லாம் வரும். மேலே டேப் மாதிரி அது பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் என்னென்னா டூ நாட் டிஸ்டர்ப்லாம் இருக்குது, பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா வால்பேப்பருக்குலாம் ஹோம் கண்டென்ட் சவுண்ட்ஸ் என்னென்ன நிறைய இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எரர்னு வருது. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆன் பண்ண உடனே கனெக்ஷன் வராது.
லேட் ஆகும் கனெக்ட் ஆக. ஸோ இதில் வேணால் நீங்கள் அலாரம்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்துடுச்சு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கம்யூனிகேட்னால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டின்னர் ரெடின்னு சொன்னால் எல்லாருக்கும் சொல்லும் அது டின்னர் ரெடின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது என்கிட்ட அந்த மாதிரி டிவைசஸ் இல்லை, அதனால் அது பண்ணாது. இப்போது வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு அமேசான் ப்ரைம், யூடியூப், அதுக்கப்புறம் வூட் இருக்குது. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கீழேன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது. மியூசிக் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நிறைய மியூசிக்ஸ்லாம் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அலாரம்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அலாரம்ஸ்லாம் செட் பண்ணல. அதுக்கப்புறம் ரொட்டீன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ரொட்டீன்ஸ் வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் முடிஞ்சிடுச்சு. ரிவ்யூ கூடிய ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.